ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர். மோசேயிடம் சொல்லும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கின்றன. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பெரிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. ஆகவேதான் இந்த பூமியை ஞானமாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவருடைய படைப்புகளின் மேன்மையை நாம் பார்க்கும் பொழுது, எவ்வளவு மனிதர்களால் சிந்திக்க கிரகிக்க முடியாத காரியங்களையும் அழகாய் நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இதை குறித்து ஞானி நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 2ஆம் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அறிவு அது உன்னதமான ஒரு அறிவு, மேலான அறிவு. அந்த ஞானம் விசேஷமானது என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களிலே ஞானத்தில் குறையுள்ளவர்களாய் சில நேரங்களிலே செயல்படுகிறதை நாம் அறிகிறோம். சில காரியங்களில் ஞானமில்லாமல் செய்துவிட்டு பிறகு வருத்தப்பட்டு, அதனால் என்ன பயன், இந்த காரியத்தை ஞானமில்லாமல் செய்துவிட்டோமே என்று சொல்லி கலங்குகிற ஒரு சூழ்நிலை மனிதர்களாகி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே வருகிறதை நாம் அறிகிறோம். ஆகவேதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். யாக்கோபு 1:5 நாம் பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த வேதாகமத்திலே சாலமோன் என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சாலமோன் ராஜா, அவன் ராஜாவாக்கப்பட்ட பொழுது அவன் சிறு பையனாயிருந்தான், சிறுவனாயிருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே 10 முதல் அதனுடைய 12ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தின் நியாயம் விசாரிக்கிறவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் பகைஞனின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தின் நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்ட பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே
மிகவும் பிரியமாயிற்று, பிரீதியாயிற்று. அவருக்கு மிகவும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஆகவே சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் அவைகளை பெற்றுக்கொள்ளுவான். அப்படி என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேட்பது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் அதில் 111 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்பது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்திற்கு ஆரம்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்திலே ஆரம்ப பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உத்தமன் யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய யோபு என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே உத்தமம் காணப்பட்டது. சன்மார்க்கமாய் இருந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்குகிறவனாய் இருந்தார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம், ஒரு வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் காணப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே சன்மார்க்கமாய் இருக்க வேண்டும். 3வது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். இதோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானத்திற்காய் கெஞ்சும் பொழுது அவர் நம்மை பூர்ணமாய் தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி, நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய ஞானம் விளங்கும்படி செய்து நம்மை செம்மையான வழியிலே நடத்தி மகிமையான காரியங்களை நம் மூலமாய் கர்த்தர் செய்வார். நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம் வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 39 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு ஒரு கனித்தரும் திராட்சை செடியாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் நிரம்பி இருந்தது. அவருடைய வாழ்க்கை அநேக மேடு பள்ளம் என்று இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறிற்று. இதற்கு நடுவில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பொழுதும் யோசேப்பு உண்மையாயிருந்தார், உத்தமனாயிருந்தார். அதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம், போர்த்திபாரின் அரண்மனையில் யோசேப்பு வைக்கப்பட்டான். அப்பொழுது போர்த்திபாரின் மனைவி தவறான காரியத்திற்கென்று சொல்லி யோசேப்பை அழைக்கிறார். ஆனால் யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கேட்கிறார். ஆதியாகமம் 39:9 இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவ்வளவு தேவனுடைய பார்வையிலே உத்தமனாய் இருந்தார். அவன் உண்மையாய் இருந்தபடியினால் அங்கு தவறான குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்படுகிறார். தவறான குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை யோசேப்புக்கு நேராய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 41 அதிகாரத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதிலும் யோசேப்போடு கூட கர்த்தரும் சிறைச்சாலைக்குள் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். காரணம், அவன் உத்தமன், உண்மையாயிருந்தான், கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தபடினால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கும்படி செய்தான். எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினான். ஒரு நாள் வந்தது, யோசேப்பை ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஜனத்தின் அதிபதியாக உயர்த்தினார். பார்வோன் யோசேப்பின் இடத்திலே கர்த்தருடைய மகிமை தங்கியிருப்பதை கண்ணார காணும்படி செய்தார். அந்த மகிமை எப்படி வெளிப்பட்டது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 39 பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி அந்த பார்வோன் சொல்லும் அளவிற்கு யோசேப்பின் இடத்துல தெய்வீக ஞானம் வெளிப்பட்டது. காரணம், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவளாயிருக்கிறேன், எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, யாரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி நம்மை அவருக்கு மகிமையாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உமக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட யார் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு எனக்கும் இந்த ஞானம் வேண்டுமே என்று சொல்லி அவனை நோக்கி பார்க்கிறார்கள், கர்த்தர் மனமே ரங்குவீராக. கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை தாராளமாய் கொடுத்து அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் ஆண்டவரே தூக்கி எடுக்கிற தேவன். ஆண்டவரே, யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் மனமே ரங்குவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தும், காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.